அதாவது மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ர பெயர்ச்சி காலத்துல, இவர் எத குடுக்குறாரு? தொழில் வேலையில கவனத்த குடுக்குறாரு. குடும்ப வாழ்வ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பசுமையான வாழ்வா இருக்க போகுது. இவங்களுடைய குடும்பத்தோட ஒற்றுமை நல்லா இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்க போகுது. கல்வி தடைப்பட்டு போனவங்க. அப்படி இல்ல அப்படின்னா, எனக்கு நான் காலேஜ் பார்க்குறேன். எனக்கு வந்து இவங்களுக்கு இவங்களுடைய குலதெய்வம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. வணக்கம், திஸ் இஸ் பாலாபிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி, யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா? ஜோதிடர் யுகம் நேயர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவானாலேவும் நம்ம என்ன ஏதுனே சிலருக்கு தெரியலைனாலும் ஒரு பயம் இருக்கும். சொச்சோ, நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படிலாம் சொல்கிறாங்களே, சனினாலே நம்மளுக்கு அவ்வளோதான், சனி பிடிச்சிக்கிருச்சு, அப்படி இப்படி நிறைய பேர் பயப்படுவாங்க. இதில் வக்ரகதி அடைஞ்சிட்டாருன்னா போச்சு, நம்மளுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயத்தில் இருக்கிற இந்த டைமில் நான் சொல்கிறது என்னென்னா, வக்ரகதி ஆயிட்டாரும் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். எந்தவித பாதிப்புமே இல்லாத ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் கொடுப்பார். அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் அவர் வக்ரகதி ஆடார். எந்த ராசிலனா, மீனத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்திலேயும் வக்ரகதி ஆகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 138 நாள், சுமார் 138 நாள் வக்ரகதியிலே இருக்கார். அந்த 138 நாளும் பாதிப்பை கொடுப்பாரா? அப்புறம் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் 138 நாளுமே இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா லக்னத்தில் இருந்து, அதாவது மீனத்தில் இருக்கிற சனி பகவான், நம்ம கடகத்தில் யார் இருக்கா? குரு பகவான் இருக்காரு. இந்த ஜூன் 2 தானே குரு பெயர்ச்சி வந்துச்சு. அப்படிங்கும்போது கடகத்தில் தானே குரு பகவான் இருக்காரு. அவருடைய நேர் பார்வையாக யாரை பார்க்குறாரு? நம்ம சனி பகவானை பார்க்குறாரு. குரு பகவான் இயற்கை சுபர். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய சனி பகவானை பார்க்குற பார்வையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குறாரு. எல்லா வகையான நற்பலன்களை கொடுக்குறாரு. அப்படின்னா இது எப்பவுமே எங்களுக்கு 138 நாளுமே இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதாவது 10வது மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அதிசாரமாக மாறி, குரு பகவான் அதிசாரமாக மாறி சிம்ம ராசிக்கு விலகுறாரு. அந்த பார்வையை விலகுறாரு, பார்வை போறாரு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த 48 நாள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சனி வக்ர பயிற்சியில் 138 நாளும் எச்சரிக்கை தேவையில்லை. அந்த 48 நாள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது. வேற எந்தவித பாதிப்புமே ஏற்படாது. பொதுவாக இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு? பொது பலன்கள் சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய நீதிமானா யாரை சொல்வோம்னா சனி பகவானை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மறைந்து போன நீதிகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு வரப்போகுது. மறைந்து போன வழக்குகள், அதாவது ஒரு நீதியே கிடைக்காத வழக்குகளுக்கெல்லாம் நீதி கிடைக்க போகுது. ஒரு பொது சமுதாயத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய மறைத்த ஒரு பணம் விஷயமாக இருக்கட்டும், இல்லைனா எந்த வேலை விஷயத்தினாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு ஏமாற்றி வச்சிருக்காங்கன்னா அது வெளியில் வரப்போகுது.
முக்கியமாக இந்த சாலை கட்டுமான பணி, பாலம் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி அதன் மூலமாக ஒரு ஏமாற்றம் ஏற்படுத்திட்டு இல்லை அதுக்குண்டான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர் எல்லாம் நான் சாலை போட்டுட்டேன் பாலமும் கட்டிட்டேன்னு சொல்லிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளியில் வரப்போகுது. ஸோ நீதிமானான சனி பகவான் அனைத்து வகை நீதியையும் வெளியில் கொண்டு வராரு. நீதியே கிடைக்காத தோண்டு போனவங்களுக்கு தாமதமான நீதியாவது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி கண்டிப்பாக நீதியை வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி இருக்குது. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிறந்ததி நேரத்தை வச்சு பார்ப்போம். சரி, புதுமையாக இந்த தடவை நம்ம டைரக்ட் ஆரோடத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி 12 ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஒவ்வொரு ராசியருக்கும் பார்த்துடலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் மேச ராசினருக்கு எந்த மாதிரியான ஒரு நற்பலன்களையும், குரு பகவான் பார்க்கக்கூடிய நற்பலன்களையும், என்ன மாதிரியான இவர் எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் இவர் எதை கொடுக்குறாரு, தொழில் வேலையில் கவனத்தை கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, தொழிலில் இருக்கீங்க, அந்த இடத்துல எவ்வளோ தூரம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். பதவி உயர்வு உங்களுக்கு பக்கத்தில் மிஸ் ஆகி போயிருக்கும். என்னப்பா இது எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு வேறு யாருக்கோ கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய அமைப்பு. நீங்கள் நேர்மையான வழியில் போயிருக்கும்போது கண்டிப்பாக அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் குறுக்கு வழியில் வேலைக்கு போய் சேர்றேன், இல்லை பணம் கொடுத்து வேலைக்கு போய் சேர்றேன், இல்லை யார் மூலமாவது சிபாரிசு மூலமாக வேலைக்கு போய் சேரும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் ஓரளவு நல்ல லாபமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பல அரசியல் தலைவர்களுடைய ஒரு உண்மை முகம் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய அமைப்பு தான் இந்த மேசராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சிக்கு உண்டான பலன். இது இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இவங்களுடைய உழைப்பை மேம்படுத்துது. அதாவது ஒரு பசுமையான ஒரு உழைப்பு, பசுமையான ஒரு வாழ்வாக இருக்க போகுது. குடும்ப வாழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பசுமையான வாழ்வாக இருக்க போகுது. இவங்களுடைய குடும்பத்தோட ஒற்றுமை நல்லா இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்க போகுது. எதுனாலும் பரவாயில்லப்பா, நம்மளுடைய குடும்பத்திற்காக உழைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அவங்களுடைய கஷ்டத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சு மருகிக்கிருவாங்க ஒழிய வெளியில் காட்ட மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரியான ஒரு கவலை இருக்குதுன்னு சொல்லி எந்த விதத்துலையும் காட்ட மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்திற்காக, அவங்களுடைய ஆசைக்காக அனைத்துமே செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த மேசராசி நேயர்கள். இதில் தாமத திருமணம் உள்ளவங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கல்வி தடைப்பட்டு போனவங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் காலேஜு பார்க்குறேன், எனக்கு காலேஜுக்கு உண்டான எனக்கு பிடித்த பாடப்பிரிவில் எனக்கு காலேஜ் கிடைக்குமா, இல்லை எனக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு தடையாக இருக்குது, அந்த தடை போகுமான்னா நிச்சயமாக போகும். அதுவும் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமாக. இந்த காலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்து தன்னைத்தானே, அதாவது தனக்கு தேவையானதை அவரே செதுக்கிக்கிருக்கார். அது பார்த்தீங்கன்னா தங்க நாணயம். அந்த நாணயத்தை அவர் செதுக்கிக்கிருக்கார். அப்படி இருக்கும்போது தனக்கு தேவைக்கான படிப்பை இவங்களுடைய உழைப்பின் மூலமாக அல்லது இவங்களுடைய ஏதாவது ஒரு டேலண்ட் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னா, ஒன்று காலேஜ் படிக்கிறவங்க பார்ட் டைம் ஜாப்பு வேலை பார்த்து அதன் மூலமாக கண்டிப்பாக இவங்களுக்கு படிப்புக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் மூலமாக ஸ்கூல் படிக்காங்க, இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் படிக்கவே இல்லை, நான் வேலை பார்த்துக்கிறேன், ஒரு சின்ன பையங்க கொண்டு படிப்போட ஆற்றல் இல்லாமல், படிப்போட முக்கியத்துவம் தெரியாமல் அவங்க பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிறதில்ல, அவங்க கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அதனால் படிக்க என்னால் வைக்க முடியலன்னு சொல்லி வேலைக்கு அனுப்புறதுக்கு உண்டான அமைப்புன்னு சொல்லி நிறைய இருந்திருக்கு மேசராசிக்கு. இல்லை பணம் கட்ட சூழல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருந்தேன், திடீர்னு பணம் நொடிஞ்சிருச்சு, பணம் எனக்கு ஃபீஸ் கட்டவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற டைமில் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவையானதை அவங்களேவும், இல்லை இவங்க ஏதாவது ஒரு டேலண்ட், தனிப்பட்ட டேலண்ட் இருப்பாள், அந்த டேலண்ட் மூலமாக இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் நல்ல பையனாக இருக்காங்க, நல்ல பொண்ணாக இருக்காங்க, பரவாயில்ல இவ்வளோ டேலண்டாக இருக்காங்க, எதுக்கு படிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய பெயர் மூலமாக, அவங்களுடைய சொந்த உழைப்பு மூலமாக நிச்சயமாக படிப்பதற்குண்டான அமைப்பு நிச்சயமாக இவங்களுக்கு அதற்கு மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா சேவகன் செங்கோல் வந்திருக்கு.
இவங்களுக்கு வந்து இவங்களுடைய குலதெய்வம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இவங்க எந்த ஒரு பெரிய உறவை இந்த காலகட்டத்தில் இவங்க இழந்திருக்காங்க, இவங்களை விட்டு போயிருந்திருக்கு. அந்த உறவு யாருன்னா இவங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவு. கண்டிப்பாக இவங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. போகிறது மீன்ஸ் இவங்களை விட்டு தொலைதூரமாக போகிறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சண்டை சச்சரவு வந்திருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பொறுமையாக எவ்வளோ தூரம் பொறுமையாக பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசுங்க. ஏன்னா சண்டையின் மூலமாக பிரிந்து போயிட்டாங்க, இரத்த உறவு அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க, எதையும் பேசி தெளிவுபடுத்துங்க. அதாவது இவங்க என்ன நினைப்பாங்க, மேசராசினியர்களுக்கு என்னன்னா, தான் ஒன்று நினச்சது நடக்கணும், மற்றவங்களுடைய செயல் வந்து நம்மளுக்கு புரிந்தாலும் ஒரு நேரம் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு நேரம் ஏற்றுப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு குழப்ப சூழலில் இருப்பாங்க. ஏன்னா நிறைய வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த மாதம் இனிமேல் இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு தெளிவான ஒரு பாதையை ஏற்படுத்துது. ஸோ இனி அந்த உறவுகளுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணணும். நிச்சயமாக சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பெருமாளின் ஆசீர்வாதம் பயங்கரமாக சூப்பராக இருக்கும். சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.